ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் கொரியன் டிராமாவோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஜட்ஜி லியோட வீட்டை கண்டுபிடிச்சி அந்த ஏரியால போய் நிப்பாரு. அதே நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்த பாட்டியும் பேத்தியும் வீட்டுக்குள்ள என்டர் ஆகவுமே அங்க வீடு வெடிச்சிடும். ஏதோ கேஸ் லீக்கேஜ் தான், ஆனா வேணும்னு தான் வெடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜட்ஜி வீடு வெடிக்கிறத பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வருவாரு. வீட்டுக்கு வெளியில வந்து விழுந்திருப்பாங்க பாட்டி. அவங்க மேல தீ எரிஞ்சிட்டு இருக்கும். அதை கோட்டை வச்சு அப்படியே அணைக்கிறாரு. அவங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. அவங்க பேத்தி உள்ள இருக்கால, பேத்தியோட பேரை சொல்லி கூப்பிட ஜட்ஜி வேக வேகமா உள்ள பாக்குறாரு. அப்ப பார்த்தா திரும்பவும் ஒரு தடவை வெடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எப்படி அந்த பாப்பா உயிரோட இருக்கும்? வாய்ப்பு இல்லைல்ல. இவர் அப்படி ரொம்ப பதறி போய் நிக்கிறாரு. இவர் கண்ணுல அவ்வளவு பயம் தெரியுது. பாட்டியும் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் அப்படி பக்கத்துல உள்ளவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. 911க்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டு பாட்டி இன்னொருத்தங்க அந்த குட்டி பொண்ணு உள்ளதான் இருப்பான்னு சொல்லி மறுபடியும் வீட்டை திறக்கலான்னு போறாங்க. நல்ல வேலையா ஜட்ஜி புடிச்சிட்டாரு. அப்பவும் திரும்ப ஒரு தடவை வெடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த வீடு பாட்டா 3 தடவை வெடிச்சிருக்கு. இப்ப அப்படியே அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் போலீஸ்னு எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப அந்த லேடி இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் வராங்க. அந்த லேடி இன்ஸ்பெக்டரை பார்த்த ஜட்ஜி அமைதியா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அப்புறம் லியோட பையன் இருக்கான்ல, அவனும் இந்த இடத்துக்கு வந்துட்டான். அவன்லாம் பதறி போய் நிக்கிறான். என் பாட்டிக்கும் தங்கச்சிக்கும் என்னாச்சு அப்படின்னு. அப்புறம் அப்படியே பாட்டியோட பாடி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அதே நேரம் டான் இருக்காருல்ல, அவரோட பையன் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வந்து இந்த லியோட வீடு வெடிச்சதையும் பாட்டி பேத்தி இறந்த விஷயத்தையும் சொல்றான். உடனே டான் அவரோட செக்ரட்டரியை பார்த்து ஏதோ கண்ணை கட்டுறாரு. அவனும் வேகமா எங்கேயோ ஓடுறான். இப்ப இந்த ஜட்ஜை பார்த்தா அவர் ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ரொம்ப பயத்துல அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அங்க அந்த அரசியல்வாதியும் வர சொல்லியிருப்பார் போல. அவர் அங்க வந்து வெடி விபத்து நடந்திருக்கு, அதுக்கு காரணம் அந்த டான் தான். பையனை இறந்த அப்பா எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு, ஆனா அதுக்காக இப்படியா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜட்ஜிக்கு வேற அப்படியே கொலை நடங்குது. இந்த வெடி விபத்து எப்படியும் டிவில வரும், கண்டிப்பா லீ பாப்பான். பாட்டியும் பேத்தியும் இறந்ததை பார்த்துட்டு சும்மாவா இருப்பான்? என்ன இருந்தாலும் பண்ணாத தப்புக்கு தானே பழி சுமந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் கண்ணுல அப்படி ஒரு பயம் தெரியுது. அப்புறம் அப்படி இந்த மூத்தவனை காட்டுறாங்க. அவன் ஒரு கார் பார்க்கிங்ல ஒரு ஆளை புடிச்சு மிரட்டுறான். இது இந்த லேடி பாஸோட ஒரு ஆளு. அவங்கிட்ட அந்த லேடி பாஸ் நிறைய வேலைகள் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் சொல்ற பேச்ச கேட்கறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்புறம் அங்க பேசிட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள டானோட செக்ரட்டரி உட்காந்துருக்காரு. இவனுக்கு அப்படி பார்த்து அதிர்ச்சி, இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்னு. செக்ரட்டரியும் அவன் அப்பா கூப்பிட்டதா சொல்லி கூப்பிட்டுட்டு போறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அந்த அரசியல்வாதி, லேடி பாஸ், லிலி பாஸ் அசிஸ்டன்ட் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. லீ இப்ப எங்க இருக்கானே தெரியல. அவனோட வீடே எரிஞ்சு போச்சு. அது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானே தெரியாது. நம்ம தான் அவன்கிட்ட அந்த கார் அழிக்க சொல்லியிருக்கோம். 9ஆம் தேதி காலையில 5 மணிக்கு அவன் ஜட்ஜோட வீட்டுல இருந்து கார் தூக்கியிருக்கான். 8ஆம் தேதி காலையில ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு லேடி பாஸ் அசிஸ்டன்ட் மும்முரமா பேசிட்டு இருக்க எம்எல்ஏ உடனே டப்புன்னு பானையை போட்டு உடைச்ச மாதிரி அந்த ஜட்ஜி தான் கல்பிட்டு அவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களுக்குலாம் கடுப்பாகுது. நம்ம தான் கார் அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண பார்த்தோன்னு டானுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறதுன்னு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறம் லேடி பாஸும் சரி நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்ப்போம். ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ல கொண்டாந்து தண்டிட்டீங்க, அதுக்கு ஏத்தாப்புல காசை கொடுத்து செட்டில் பண்ணுங்க அப்படின்னு அரசியல்வாதிட்ட கேட்கறாங்க. ஆனா அரசியல்வாதி எப்படி ஆளு? அவரும் கொஞ்சம் மோசமான ஆள் தான் போல. அந்த ஜட்ஜி இன்னும் கொஞ்சம் வருஷத்துல ஹைகோர்ட்டுக்கு போயிடுவான். ஏற்கனவே பெரிய ஜட்ஜா தான் இருக்காரு, அதை விட பெரிய பொறுப்புக்கு வந்துருவாராம். அதனால ஜட்ஜை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சைட்ல லேடி பாஸ் அசிஸ்டன்ட் வேற கொஞ்சம் கூவிருப்பான். அவனுக்கு ஒரு அறையை விட்டுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா அரசியல்வாதியை எதிர்த்து பேசுவேன், லேடி பாஸ் இந்த சிச்சுவேஷன் எப்படியா சமாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாரு. அரசியல்வாதி போனோன்னு இந்த லேடி பாஸோட அசிஸ்டன்ட் ஒரு கேமரா எடுக்கான். இது எல்லாத்தையும் இந்த பையன் வேற ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான் போல. ஏற்கனவே நடக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவன் வேற சைட்ல ஒன்று கிளப்பிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி இங்க கட் பண்ணி லியோட பையனை தான் கட்டுறாங்க. லியோட பாட்டியும் தங்கச்சியும் இறந்துட்டாங்கல்ல, பாடி அடையாளம் கட்டுறதுக்காக மார்ச்சுவரியில் கூப்பிட்டுருக்காங்க. அவன் வாயை திறக்க மாட்டான். இது என் பாட்டி என் தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு அங்கேருந்து போனவன் பாத்ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் கதறி அழுகுறான். இவனால அதை ஏத்துக்கவே முடியல. பாத்ரூம்ல இருந்து வெளியில வரான். பக்கத்துல 2 போலீஸ் அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ண மாட்டான், கன்ஃபார்ம் பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவன் அப்படியே அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்புறம் அப்படி டானோட வீட்டுல பார்த்தா இந்த மூத்தவனை கூட்டு வர சொல்லியிருப்பார்ல, அவனும் வீட்டுக்கு வந்துட்டான். அவன் வந்ததுதான் பல்லார் அவன் கண்ணத்துல அறைய விட்டு தள்ளுறாரு. என்னடான்னு பார்த்தா இந்த பையன்லதான் லியோட வீட்டை எரிக்க சொல்லிருப்பான் போல. அடிச்சு அடியில அவன் அப்படியே ஒரு ஓரமா விழுந்து கிடக்குறான். தேவையில்லாம எந்த விஷயத்திலயும் நீ தலையிடாத, உன் மண்டையில என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது கிடையாது. நீ ஒழுங்கா அமெரிக்காவுக்கு போயிரு, நான் எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு நான் அவனை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அவனும் பயங்கர கோவத்துல அங்கிருந்து போயிட்டான். அதே நேரம் லீய பார்த்தா அவன் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப நியூஸ்ல இவனோட வீடு எரிஞ்சதும் பாட்டி பேத்தி இறந்ததும் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு
இவன் அப்படியே ஷாக் ஆகுறான். அதோட நியூஸ்லயும் அது ஒரு கண்டெய்னர் வீடுன்னு சொல்லி வீடு எரிஞ்சதெல்லாம் வேற போடுறாங்க. இவன் டானோட பையன் டெத் கேஸ்ல சஸ்பெக்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு கேட்டு அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி இங்க கட் பண்ணி ஜட்ஜை காமிச்சா ஜட்ஜி வீட்டுல வந்து இறங்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. ஆனா அவர் கால் எடுக்கல. அப்புறம் பார்த்தா அதே நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா 2 ஆர்டிகிளோட லிங்க் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டிகிள்ல டானோட பையன் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல அந்த நியூஸை பத்தி இருக்கு. 2வது ஆர்டிகிள்ல ஜட்ஜை பத்தியும் ரொம்ப நேர்மையான ஜட்ஜு, அவரோட பையனும் லா காலேஜ்ல சேர்றது பெருமை அப்படிலாம் சொல்லி ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. இவர் அதை பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிட்டாரு எவனோ மிரட்டுறான்னு. அப்புறம் திரும்ப கால் பண்ணி பார்த்தா அந்த ஆள் கால் எடுக்கல. இவ்வளோ பண்ணிட்டு இந்த ஜட்ஜோட பையன் இருக்கான்ல அவன் ரூம்குள்ள உட்காந்து வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு பொண்ணுகிட்ட. இந்த பொண்ணு டானோட பொண்ணு. தேவையாப்பா இதெல்லாம் நமக்கு? அவங்க 2 பேரும் இப்பதான் பேச ஆரம்பிச்சிருப்பாங்க போல. அப்புறம் அந்த பொண்ணு இப்போ உன்னை பார்க்க முடியுமான்னு வேற கேட்கிறா. இவனும் இப்பவே வா, உங்க அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்களான்னு கேட்டா அவ இருந்துட்டு அவங்க நான் இருக்கிறதே மறந்துருப்பாங்க, அவ்வளோ பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அப்புறம் அப்படி இங்க கட் பண்ணி ஒரு ரவுடியை கட்டுறாங்க. அவன் ஒரு ஆள் கிட்ட ட்ரக் வித்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறான். அப்ப இந்த மூத்தவன் அவனை வழிமறிச்சு லீயை பத்தி கேட்கறான். அந்த ரவுடியும் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை கொடுத்து அந்த லீயை புடிச்சு கொடுக்கணும்னு ஒரு வேலை கொடுக்குறான். அப்புறம் அப்படியே இங்க டானை காட்டுறாங்க. அந்த 119 எமர்ஜென்சி காலை தான் கேட்டுட்டு இருக்காரு அவர் பையன் பேசுனது. அப்புறம் பார்த்தா பக்கத்துல லீயோட மெடிக்கல் ரிப்போர்ட்டும் இருக்கு. அதுல அவனுக்கு ஆஸ்மா இல்லைன்னு போட்டிருக்கு. அப்பவே இவர் முடிவு பண்றாரு அப்ப கண்டிப்பா இந்த ஆக்சிடென்ட் பண்ணது அந்த லீ இல்லைன்னு. அவர் பக்கத்துல தான் அந்த செக்ரட்டரி நின்றுட்டு இருக்கான். இந்த சவுண்ட் வேற ஓடிட்டு இருக்கா. அப்போ இந்த ரெக்கார்டிங்ல ஜட்ஜோட பையன் ஓட்டிட்டு வந்த கார்ல டயர் பஞ்சர் ஆயிருக்கும். அந்த சத்தமும் கேக்குது. அதை கேட்டோன்னே இவர் சொல்லிடுறாரு இது ஏதோ ஓல்டு மாடல் காரு, டயர் பஞ்சர் ஆகி அந்த சத்தம் வருது, கீன் கீன் வேற சத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் ஜட்ஜி பையனை பார்த்தா டானோட பொண்ணு ஒரு பப்ல மீட் பண்றான். 2 பேரும் லைட்டா பேசிட்டு இருக்க. அப்ப அந்த பப்ல ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடுக்கறால ஒரு போட்டோ எடுக்கிறான் 2 பேரையும். அப்பவே அந்த பொண்ணு ஒரு காப்பியும் வாங்கிக்கிறா. அவ அந்த போட்டோவை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுற அழகா இருக்கு அப்படின்னு. இவங்க 2 பேர் லவ் பண்ணா என்னத்துக்கு ஆவறது. அதே நேரம் டானு ஜட்ஜி பையன் கார் பஞ்சர் ஆச்சுன்றத கண்டுபிடிச்சாங்கல்ல. ஒரு கார் பஞ்சர் கடைக்கு வந்திருக்காங்க. கரெக்டா ஜட்ஜி பையன் கார் ரிப்பேர் பண்ணானே அதே கடைக்கே வந்துட்டாங்க. அங்க வந்து அந்த ரிப்பேர் கடை ஓனரை போட்டு அடிச்சு ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில 7 to 8 மணிக்குள்ள உள்ள சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் கேட்டிருப்பாங்க போல. ஆனா அதை தான் ஜட்ஜ் ஆல்ரெடி அடிச்சிட்டாரு. இவன் மூஞ்சில அப்படியே நலங்கு வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரு ஆள் வந்தாரு, வீடியோ பார்க்கணும்னு சொன்னாரு, டெலிட் பண்ணிட்டாருன்ற விஷயத்தெல்லாம் விசாரிச்சுட்டாங்க. அதையும் சிசிடிவி கேமரால பாக்குறாங்க. ஆனா ஜட்ஜி தொப்பி போட்டிருந்தார்ல அதனால அவரோட ஃபேஸ் தெரியல. கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னாரு, அவ ஏமாத்திட்டான்னு சொன்னாரு, அதை பார்க்கணும்னு சொன்னாரு, அழுதாரு. அதனால தான் நான் காமிச்சேன்னு சொல்லி அந்த ரிப்பேர் ஷாப் ஓனரும் அழுதுட்டு இருக்கான். அப்புறம் டான் செக்ரட்டரி அந்த ரிப்பேர் ஷாப் ஓனருக்கு பல்கா ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வரான். அதே மாதிரி ஞாபகம் வந்தா சொல்றேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்படி லீய காட்டுறாங்க. அவனுக்கு அவன் பையன் போன் பண்ணிருப்பான் போல. இவனும் பிடிச்சிட்டுறான் நீ ஏன்டா அங்க போனேன்னு. வேற நான் என்ன பண்றது, பாட்டியும் தங்கச்சி இறந்துட்டாங்க, நான் எங்க தான் போவேன், இதெல்லாம் யார் பண்ணாங்க என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் எல்லாரையும் கொல்லுவேன், நான் பழி வாங்குவேன் அப்படின்னு இந்த பையன் வேற வெறிய அழுகுறான். அதுவும் என் தங்கச்சி இறந்ததான் தாங்கிக்க முடியல. அப்படியே பேசிட்டு இருக்கல அந்த லேடி பாஸ் போனை வாங்கி பேச லீயும் இப்படி நடந்திருக்க கூடாது, யாருக்கும் தெரியாத விஷயம் எனக்கு தெரியும், அதை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசினா இந்த லேடி பாஸ் இவங்கிட்ட ஒரு டீல் மாதிரி பேசுறாங்க. இதே எல்லாத்தையுமே இந்த மூத்தவன் ஒரு ஆள் செட் பண்ணியிருந்தான்ல அவன் பார்த்துட்டு இருக்கான். மூத்தவனுக்கு போன் பண்ணி லீயோட பையன் லேடி பாஸ் கிட்ட தான் இருக்கான், அவங்க நாளைக்கு சாயந்தரம் மீட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கான். அப்ப இந்த மூத்தவன் அந்த அடியாள் கிட்ட ஒரு கண்ணை ரெடி பண்ண சொல்றான். இந்த மூத்தவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. அப்புறம் அப்படி நைட் ஆயிடுச்சு. ஜட்ஜுக்கு தூக்கமே இல்ல. அப்படி சீலிங்க பார்த்து படுத்து கிடக்காரு. அப்பா அவருக்கு ஒரு 8 கால் பூச்சி பெருசா வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தெரியுது. இவர் பண்ண பாவங்கள்லாம் இவரை தூங்கவே விட மாட்டேக்கு. அப்புறம் அப்படி காலையில இருந்துச்சு அவருக்கு சாண்ட்விச் பால்லாம் எடுத்து வச்சு சாப்பிடறதுக்கு உட்காரலான்னு போறாரு. அப்ப காலிங் பில் அடிக்குது. யாரான்னு பார்த்தா லீ தான் வந்திருக்கான். இவர் அப்படி வீடியோ காலர் ஐடியில பாக்குறாரு. என்ன ரொம்ப சாதாரணமா இட போட்டுறாதீங்க, நான் கெட்ட செய்தி கொண்டு வரல, நல்ல செய்தி தான் கொண்டு வந்திருக்கேன், உள்ள விடுங்கன்னு சொல்றான். இவரும் வேற வழியே இல்லாம அவனை உள்ள விட அவன் உள்ள வந்து ரகலெல்லாம் பண்ணல. ஆனா அவன் முகத்துல அவ்வளவு கோவம் தெரியுது. டேபிள்ல இருந்த சாப்பாடே சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவனுக்கு பயங்கர கோவம் தான். அவனுக்கு இருந்த ஒரே அம்மா ஒரே பொண்ணு 2 பேருமே அப்படி இறந்துட்டாங்க. அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ அவனுக்கு ஒரு பையன் இருக்கானே அவன் வாழணும்ல, அதுக்காக ஜட்ஜு கிட்ட பேரம் பேச தான் வந்திருக்கான். ஜட்ஜால தான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனைன்றது அவனுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க ஜட்ஜு தானே, எல்லா தப்புக்கும் என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதே மாதிரி எல்லா தப்புக்கும் என்ன வேலைன்னு தெரிஞ்சிருக்கும். நான் என் பையனை கூட்டிட்டு ஊரை விட்டு போறேன், எவ்வளவு வேலை கொடுப்பீங்களோ அதை கொடுங்கன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க அவர் ஒண்ணு இவருக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும்ல அதை எடுத்து இவங்கிட்ட காட்டுறாரு. ஆனா இவன் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல. அப்பவே இவருக்கு புரிஞ்சு போச்சு இந்த மெசேஜ் இவன் அனுப்பலன்னு. அப்ப யாரோ ஒருத்தர் அனுப்புறாங்க. இன்னொருத்தவங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இதை நினைச்சு ஜட்ஜு கவலைப்பட்டு இருக்க இந்த லீவ் வீட்டுக்கு வந்துட்டு போறான்ல அதை ஜன்னல் வழியா ஜட்ஜோட பையன் பார்த்துட்டு தான் இருந்திருக்கான். அப்புறம் பார்த்தா இந்த போட்டோ எடுத்தாங்கல்ல பப்ல இவனோட ஆன் பொண்ணும் அந்த போட்டோ இவங்கிட்ட தான் இப்போ இருக்கு. அதை அப்படி பார்த்துட்டு புக்கெல்லாம் அடுக்கி வச்ச ரேக்ல அப்படி புக்குக்கு நடுவில் சொல்லி வைக்கிறான். அப்படியே அந்த லேடி இன்ஸ்பெக்டர் பார்த்தா அவங்க அந்த வீடு வெடிச்சதுல அந்த இடத்த போய் பார்த்துட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு இப்ப இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. யாரோ கேஸ் ஒயரை கத்தியால அறுத்திருக்காங்க, வேணும்னே அறுத்திருக்காங்க. அப்புறம் அந்த சுவிட்ச் போடும்போது அந்த லைட்ல இருந்தா
எல்லா பக்கமும் தீ பரவி இருக்கு அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் சாதாரணமா சுவிட்ச் போட்ட உடனேலாம் வெடிக்கல. அந்த லைட்டை கலட்டி அது உள்ள கேஸ்லினை ஊசி மூலமா இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. இன்ஜெக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே மாட்டி வச்சிருக்காங்க. அதனாலதான் லைட்டை போட்ட உடனே அப்படி வெடிச்சிருக்கு. ஏற்கனவே கேஸ் வேற அறுத்ததுனால வீடு ஃபுல்லா கேஸா தான் நின்றுருக்கும். சாதாரணமா சுவிட்ச் போடும்போது ஸ்பார்க் வந்தாலே அது அப்படியே வெடிச்சிடும். அதுல இருந்து அவங்க தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இப்படி பல்ப்ல கேஸ்லின் இன்ஜெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் போட்டோன்னே வெடிச்சிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் டானு ஜட்ஜோட மாமியார் இருக்காங்கல்ல, அதாவது ஜட்ஜ் ஒய்ஃபோட கார் அவங்க அம்மா கிட்ட தானே இருந்துச்சு, அது இவங்க பேர்ல தான் இருந்திருக்கும் போல. அந்த விஷயத்தையும் செக்ரட்டரி சொல்லிட்டு அவங்க பொண்ணு ஜட்ஜோட ஒய்ஃப் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாரு. அப்ப போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருக்காங்கல்ல, அவங்க இங்க வராங்க. இங்க வந்து அந்த லியோட அட்ரஸ் சொல்லி இந்த இடத்துல நேற்று வெடி விபத்து நடந்திருக்கு, அதுவும் யாரோ வேணும்னே பண்ணிருக்காங்க, உங்களுக்கு அதை பத்தி தெரியுமான்னு கேட்க, எனக்கு எப்படி அதை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு நான் சொல்லிடுற. அந்த வெடி விபத்து நடந்த இடம் லியோட வீடு, அது உங்க பையன் கேஸோட சஸ்பெக்ட் வீடு அப்படின்னு சொல்ல இவர் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேடி இன்ஸ்பெக்டர் கிளம்ப போற நேரம் டான் அவங்கள நிறுத்தி, அந்த லீயை புடிச்சிட்டீங்களா, அவன் தான் நிஜமான கல்பிரட்டுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு டவுட்டாவே கேட்கிறாரு. அப்புறம் லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல வரப்ப அவங்களுக்கு லீ பையனோட யோசனை தான், ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி லீ பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சா, அவனுக்கும் ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னு பதறாங்க. ஆனா இன்னும் லீ பையன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா நமக்கு தான் தெரியுமே, அவன் லேடி பாஸ்ட தானே இருக்கான். லேடி பாஸோட அசிஸ்டன்ட் அவங்ககிட்ட வந்து, இன்னைக்கு சாயந்தரம் உங்க அப்பாவும் இங்க இருந்து கிளம்ப போறீங்க, உங்க அப்பா வந்து கூட்டிட்டு போவான்ட்டு சாப்பாடு கொடுக்குறான். இவனுக்கு சாப்பிடவே மனசு இல்ல. அப்ப நான் போயிட்டேன்னா யார் இதுக்கெல்லாம் பழி வாங்குவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்ப லேடி இன்ஸ்பெக்டர் இந்த பையனுக்கு போன் பண்றாங்க. ஆனா அவன் போன் எடுக்கல. அதோட எல்லா இன்ஃபர்மேஷனுமே மூத்தவனுக்கு போகுது. மூத்தவனோட ஆளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கான். ஆனா எந்த இடம்னு இவனுக்கு எக்ஸாக்டா தெரியல. தெரியவும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதே நேரம் லேடி இன்ஸ்பெக்டர் லீயோட பையனை தேடி இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. அவனுக்கு போன் அடிச்சு பார்த்துட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜட்ஜு ஒரு பேக் நிறைய பணத்தோட அரசியல்வாதியை போய் சந்திக்கிறாரு. என்ன சின்ன நேரம் வந்திருக்குன்னு அவரும் கேட்க, இந்த பணத்தை லீட்ட கொடுத்துருங்க, 3 கோடி இருக்கு, இதான் அக்கௌண்ட் நம்பர்னு அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டு, நான் பண்ண பாவத்தால என்னால போக்கவே முடியாது, ஆனா இந்த பணத்தால ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாவது எனக்குள்ளே மனுஷத்தன்மை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. அப்படியே இங்க கட் பண்ணி டான கட்டுறாங்க. அவருக்கு தான் இப்ப ஜட்ஜை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுல்ல. அவரோட போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த கார் ரிப்பேர் பண்ற கடையோட ஓனர் கிட்ட இந்த ஆளா பார்த்து சொல்லுன்னு ஜட்ஜோட போட்டோவை கட்ட அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா, இவர் தான் அன்னைக்கு வந்தது, இவர் ஜட்ஜா, இவர் தான் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணதுன்னு இவனும் கன்ஃபார்ம் பண்ணிடுறான். டானும் அப்புறம் வேகமா கார்ல போயிட்டு இருக்க. அவருக்கு ஒரே யோசனை தான், அந்த ஹெட்லைட் எல்லாம் மாத்திருக்காருல, அது எங்க மாத்திருப்பாரு, எப்படியும் பக்கத்து ஏரியால தான் மாத்திருப்பாரு, ஏதாவது கார் பழைய பொருள்லாம் விற்கிற இடத்துல தான் மாத்திருப்பாரு, அந்த இடத்துல விசாரிச்சா கண்டுபிடிச்சலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் லியோட அக்கௌண்ட்ல அந்த 3 கோடி ரூபாய் வந்து சேர்ந்துருச்சு. இந்த லேடி பாஸ் தான், உனக்கு அக்கௌண்ட்ல காசு வந்து சேர்ந்துருச்சுல்ல, நீ என்ன நம்பு, உனக்கு இப்போதைக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும், வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இவங்க தான் லீயையும் லீயோட பையனையும் இந்த ஊர்ல இருந்து நாடு கடத்த போறாங்க. இந்த விஷயத்த அந்த அரசியல்வாதி கிட்ட போன் பண்ணி சொல்ல, அந்த அரசியல்வாதி அவ்வளவு படத்தையும் கொடுத்துட்டீங்களான்னு ஒரு மாதிரி கேட்கறான். இவங்களும் அதை எப்படி கொடுக்காம இருக்க முடியும், கொடுக்கலாம் தெரிஞ்சிடும், விஷயம் பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கலாம் அப்படின்னும் போது அவனை உயிரோட விட்டுருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இந்த அரசியல்வாதி. ஆனா இதுக்கு மேலே லேடி பாஸ் ரிஸ்க் எடுக்குமானேன்னு தெரியல. அப்புறம் அப்படி இன்னொரு பக்கம் டானோட பொண்ணை பார்த்தா அவ அண்ணனோட நினைவு இடத்துல போய் நிக்கிறா. அதே நேரம் ஜட்ஜு பையனா அவனோட அம்மாவை பார்க்க அங்க வந்திருப்பான் போல. டான் பொண்ணு அவ அண்ணா போட்டோ முன்னாடி நின்று அழுதுட்டு இருக்க. அதை அப்படி பாக்குறான். அவனுக்கு அப்படி கையெல்லாம் நடுங்குது. இவனுக்கு உண்மையிலே இப்பதான் விஷயம் தெரியுமா இல்லையான்னு தெரியல. அப்படி கையெல்லாம் கிடுக்கிடு நடுங்கிட்டு குற்ற உணர்ச்சியில நின்றுட்டு இருக்கான். அப்புறம் அப்படி நைட் ஆகுது. லீயோட பையனை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏதோ துறைமுகத்துல வச்சு கப்பல்ல தான் நாடு கடத்த போறாங்க போல. அதே நேரம் பழைய இரும்பு கடையை காட்டுறாங்க. அங்க யாரையோ வாயில துணியை வச்சு அடிக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா ஜட்ஜு ஒரு இடத்துல போய் கார் பார்ட்ஸ் எடுத்துட்டு வந்தார்ல, அந்த கடையில தான். அந்த ஆளும் ஜட்ஜு தான். ஏதோ ஒரு கேஸ் சம்பந்தம், நீ ஏதோ மறைக்க பாக்குறிய அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு ஒரு கார் பார்ட்ஸ் எடுத்துட்டு போனாரு அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறான். இப்ப கிட்டத்தட்ட எல்லாமே ஜட்ஜை தானே பாயிண்ட் பண்ணுது. டானும் ஜட்ஜோட ஆர்டிக்கிள், அவர் எழுதின புக்ஸ், அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நெட்ல பார்த்துட்டு இவ்வளவு மரியாதை உள்ள ஆளா இப்படி பண்ணுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்புறம் அப்படியே அங்க கட் பண்ணி துறைமுகத்துல தான் கட்டுறாங்க. லீயோட பையனை துறைமுகத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட 3 பேர் இருக்காங்க. அப்ப எங்க இருந்தோ சத்தம் வருது, நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா, கூட யாரையும் கூட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு. இந்த 3 பேர்ல லேடி பாஸோட அசிஸ்டன்ட்டும் ஒருத்தன். லேடி பாஸ் அசிஸ்டன்ட் இருந்துட்டு, நாங்க வேற யாரையும் கூட்டு வரல, நீ நம்பி இங்க வரலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்த லீ வெளியில வரான். என் பையனை இங்க அனுப்புன்னு சொல்ல, அவனுங்களும் பையனை எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்பிடுறானுங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உண்மையான முகம் தெரியுது. இவனுங்க 2 பேரையுமே முடிச்சு கட்டலான்னு தான் வந்திருக்கானுங்க. இன்னைக்கு உனக்கு நிறைய பணம் வந்து செட்டில் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும், அந்த அக்கௌண்ட்ல போட்டதே நாங்க தான் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. லீ ஏற்கனவே கையில கத்தியோட தான் வந்திருப்பான் போல.
போல டக்குன்னு கத்தி எடுக்க, இந்த கத்தி வச்சு உன்னால யாரையாவது குத்த முடியுமாடா, உனக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு அந்த லேடி பாஸோட அசிஸ்டன்ட் நக்கல் பண்றான். லீ உடனே பையன்கிட்ட பேக்கை கொடுத்துட்டு, நீ பெரிய பையனை ஆகிற வரைக்கும் சந்தோஷமா நிம்மதியா வாழ்றதுக்கான பணம் இதுல இருக்கு, இதை எடுத்துட்டு ஓடுன்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறான். இப்ப அப்படியே சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் லீ சாதாரண திட்டு பையன் தான், மத்த 3 பேரும் சரியான கொலகாரனுங்க. அவனுங்க மாத்தி மாத்தி இவனை குத்துறானுங்க. லீயும் முடிஞ்ச அளவு முட்டை கொடுத்து பாக்குறான். அப்ப திடீர்னு எங்க இருந்தோ அந்த 3 அடியாள்களையும் ஒருத்தன் டப்பால் டப்பால் டப்பால்னு சொல்றான். அப்பாடா நம்மளை யாரோ காப்பாத்திட்டாங்கன்னு லீ பெருமூச்சு விடுறதுக்குள்ள அங்க வந்தது யாருன்னு பார்த்தா அந்த மூத்தவன் அப்படி லீயை நெத்திலே ஒரு போடுறான். இப்ப 4 பேர் ஸ்பாட்லேயே அவுட்டு. அவன் பாட்டுக்கு சுட்டுட்டு போய்கிட்டே இருக்கான். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, லீயோட பையன் அங்க இருந்து ஓட சொன்னான்ல, அவனும் ஓடினவன் அங்க இருந்து போகலாம் இல்ல போல மறைஞ்சது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். பார்த்தது மட்டும் இல்ல, அவன் போன் கேமரால வீடியோவை எடுத்திருக்கான். அப்படியே வாயை பொத்திக்கிட்டு சத்தம் வராம அழுகுறான். பெத்தப்பா கண்ணு முன்னாடி சாகும்போது எவ்வளவு கஷ்டமா வந்திருக்கும். அதுவும் சின்ன பையன் வேற, ஒரு 15-16 வயசு தான் இருக்கும். எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறான். இப்ப அப்படி இங்க கட் பண்ணி ஜட்ஜை பார்த்தா, அவர் இப்பதான் வீட்டுக்கு கார்ல வந்து இறங்குறாரு. அவர் கண்ணன் நம்பர்ல இருந்து இப்பவும் போன் வருது. அவர் அட்டன் பண்ணல. அப்படி வீட்டுக்குள்ள போக பையன் அப்படி சோகமா நின்றுட்டு அப்பாவை பார்த்து, ஏதாவது பிரச்சனையாப்பா, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நீரும் போன் அனுப்பி வச்சிடறாரு. அப்புறம் இவர் படுக்க போற நேரம் திரும்பவும் கால் வருது. அப்ப எடுத்து பேசினா, நான் கார் ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கார் வந்துச்சு, ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு, அந்த கார் எதையோ ஆக்சிடென்ட் பண்ணிருக்குன்னு நினைக்கேன், ஏப்ரல் 8ஆம் தேதி காலையில அப்படின்னு சொல்ல இவர் அப்படியே ஷாக்கா நின்றுட்டு இருக்காரு. அதை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லவா அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்க இவர் அப்படியே ஷாக் ஆக அப்படியே எபிசோட் முடியுது. ஒரு கொலையை மறைக்க ஏகப்பட்ட கொலை நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து லீ பையனுக்கு என்ன ஆகும், ஜட்ஜி பையனை டான் என்ன பண்ணாரு, இல்ல ஜட்ஜை போட்டு தள்ளுறாரா, என்ன ஏதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ஸ்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.